பலரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய யாழ்ப்பாணம் கிளிநொச்சி தேர்தல் மாவட்டத்துக்குரிய தபால் மூல வாக்கெடுப்பினுடைய முடிவுகள் இப்போ கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் கூட அனுரோவின் அலை பல வேகமாக அடிக்கக்கூடியமாக இருக்கிறது. நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும் 9066 வாக்குகளை அனுரோ பெற்றிருக்கிறார். இது யாழ்ப்பாணம் தேர்தல் தொகுதியிலே தபால் மூல வாக்களிப்பிலே பெற்றுக் கொள்ளப்பட்ட வாக்குகள் 9066 ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பெற்றுக் கொண்டிருக்கிறார். அதே நேரம் இலங்கை தமிழரசு கட்சி பார்த்தீங்கன்னா 2582 வாக்குகளையும், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் அதாவது சைக்கிள் சின்னத்திலே இருக்கக்கூடியது 1612 வாக்குகளையும், இபிடிபி வீண சின்னத்தில் இருக்கக்கூடியது 1361 வாக்குகளையும், சங்கு சின்னம் 1124 வாக்குகளையும் பெற்றிருக்கிறது. அந்த வகையில் யாழ்ப்பாணத்தில் கூட பார்த்தீங்கன்னா அனுரோவின் அலை வீச தொடங்கி இருக்கின்றது. யாழ் மக்கள் கூட, அதாவது வடபகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கூட பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறதை இதனூடாக பார்க்கக்கூடியமாக இருக்கின்றது. வளமையாகவே வீட்டு சின்னத்துக்கு தான் பார்த்தீங்கன்னா அதிகமான வாக்குகள் வளமையாகவே இங்கே கிடைக்கப்பெறுகின்றன. இந்த முறை பார்த்தீங்கன்னா ஜனாதிபதியினுடைய இந்த என்பிபி கட்சிக்காக வேண்டி மாற்றத்திற்காக வேண்டி மக்கள் பார்த்தீங்கன்னா அதிகமான வாக்குகள் இந்த கட்சிக்கு போட்டுக்கிறத பார்க்கக்கூடியமா இருக்கு. திருகோணமலை தேர்தல் மாவட்டத்திலுடைய தபால் மூல வாக்கெடுப்பு முடிவுகளை பார்த்தீங்கன்னா அங்கேயும் அனுரகுமார் திசாநாயக்க 9705 வாக்குகளை பெற்றுக்கின்றார். அதே நேரம் பார்த்தீங்கன்னா சஜித் பிரேமதாச 2853 வாக்குகளையும், இலங்கை தமிழரசு கட்சி பார்த்தீங்கன்னா 1749 வாக்குகளை தான் அந்த இடத்துல பெற்றிருக்கிறோம். அதோட பார்த்தீங்கன்னா கேஸ் சிலிண்டர் கட்சி 382 வாக்குகளை அந்த இடத்துல பெற்றிருக்கிறோம். இது திருகோணமலையிலுடைய தபால் மூல வாக்கெடுப்பில் அனுரகுமார் முதலாவது இடத்துல இருக்கின்றார். அதே நேரம் இலங்கை தமிழரசு கட்சி 1749 இடங்களை வாக்குகளை எடுத்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது இடத்துல இருக்கிறோம். கொழும்பு மாவட்டத்துக்குரிய தபால் மூல வாக்கெடுப்பு முடிவுகளை பார்த்தீங்கன்னா அங்கேயும் அனுரகுமார் திசாநாயக்கனுடைய அலை 28,475 வாக்குகள் எடுத்திருக்கணும். அந்த இடத்துல 80% வாக்குகளை கொழும்பில் அவை பெற்றிருக்கணும் தபால் மூல வாக்கெடுப்பில். அதே நேரம் சஜித் பிரேமதாச அவர்களுடைய கட்சி பார்த்தீங்கன்னா 2985 வாக்குகளையும், அதே நேரம் கேஸ் சிலிண்டர் கட்சியானது 1814 வாக்குகளையும், மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய அந்த கட்சிகளானது 934 வாக்குகளையும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கொழும்பு தபால் மூல வாக்கெடுப்பு முடிவுகள் இது அனுரகுமார திசாநாயக்க முன்னிலையிலே இருக்கின்றார். ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தினுடைய முடிவை பார்த்தீங்கன்னா அங்கேயும் அனுரகுமார திசாநாயக்கவின் அலைதான் வீசி இருக்குது. 17,326 வாக்குகளை பெற்றிருக்கின்றார். அதே நேரம் அங்கே பார்த்தீங்கன்னா 1623 வாக்குகளை சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய கட்சி பெற்றிருக்கின்றது. அங்கே அம்பாந்தோட்டை எனப்படுவது பார்த்தீங்கன்னா மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய கோட்டை என்று சொல்லப்படுகின்ற இடம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர்களுடைய கட்சிக்கு 1293 வாக்குகள் மட்டுமே கிடைக்கப்பட்டிருக்கின்றன. மற்றது ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய தலைமையில் இயங்கக்கூடிய அந்த கட்சிக்கு பார்த்தீங்கன்னா 774 வாக்குகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன கேஸ் சிலிண்டர் கட்சிக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா அங்கேயும் அனுரகுமார் திசாநாயக்காவுக்கு தான் 17,326 வாக்குகள் கிடைத்து பெரும்பான்மையில் இருக்கின்றார். இது அம்பாந்தோட்டை மாவட்டத்துக்குரிய தபால் மூல வாக்குகளின் முடிவு. பதுளை மாவட்ட முடிவுகளையும் பார்த்தீங்கன்னா 80% வாக்குகளை அனுரகுமார் திசாநாயக்க அவர்களுடைய கட்சி பெற்றிருக்குது. 33,780 வாக்குகளை அந்த இடத்துல என்பிபி பெற்றிருக்கிறது. அதே நேரம் சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய கட்சி பார்த்தீங்கன்னா 3866 வாக்குகளையும், கேஸ் சிலிண்டர் ஆனது 2227 வாக்குகளையும் பெற்றுகின்றது. பார்க்க போய்ங்கன்னா வருகின்ற அனைத்து முடிவுகளிலுமே அனுரகுமார திசாநாயக்க அவருடைய கட்சி மேலோங்கி இருக்கின்றது. அதுவும் மிக பெரிய அளவிலான வித்தியாசங்களோட பார்த்தீங்கன்னா முன்னிலையில் போய் கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடியமாக இருக்கின்றது. அனைத்து இடங்களிலும் 70% 80% அதிகமான வாக்கு வீதங்களை பார்த்தீங்கன்னா இந்த தபால் மூல வாக்களிப்பின் மூலம் அனுரகுமார் திசாநாயக்க அவர்களுடைய கட்சி பெற்றிருக்கிறத பார்க்கக்கூடியமாக இருக்கின்றது. தெளிவாகவே பார்த்தீங்கன்னா மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்பி வித்தியாசமான ஒரு அரசு அமைய வேண்டும், மாற்றம் வேண்டும் என்ற நோக்கத்தில் பார்த்தீங்கன்னா மக்கள் வாக்கு செலுத்தி இருக்கிறத தெளிவாக பார்க்கக்கூடியமாக இருக்கின்றது. நுவரெலியா தேர்தலில் இருக்கக்கூடிய தபால் மூல வாக்கெடுப்புகளை பார்த்தோம்னா நுவரெலியாவிலேயே அனுரகுமார் திசாநாயக்க அவர்களுக்கு அதிகளவான வாக்குகள் கிடைக்கின்றன. 71% வாக்குகள் அவருக்கு அங்கே கிடைக்கின்றன. 13,937 வாக்குகளை அவர் அங்கே பெற்றுக் கொள்கின்றார். அதே நேரம் சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய கட்சி 2,477 வாக்குகளையும், யானை சின்னத்திலே போட்டிருக்கக்கூடிய கட்சியானது 1,660 வாக்குகளையும், அதே சமயம் பொதுஜன பெரமுன கட்சியானது 303 வாக்குகளையும் பெற்றுக்கக்கூடியதை இங்கே பார்க்கக்கூடியமாக இருக்கின்றது. நுவரெலியா மாவட்டத்திலும் கூட அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் அதிகளவான வாக்குகளை பெற்று முன்னிலையிலே இருக்கின்றார். வன்னி தேர்தல் பார்த்தீங்கன்னா வன்னியில் கூட பார்த்தீங்கன்னா ஜனாதிபதி தான் அதிகளவான வாக்குகளை பெற்றுக்கின்றார். 32% வாக்குகளை பெற்றுக்கின்றார். 4,371 வாக்குகளை பெற்றுக்கின்றார். அதே சமயம் அடுத்ததாக இலங்கை தமிழரசு கட்சி 2,349 வாக்குகளை பெற்றுக்கின்றன. அதுக்கடுத்ததாக சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய அந்த தொலைபேசியானது 1,825 வாக்குகளை பெற்றுக்கின்றன. அடுத்ததாக தான் பார்த்தீங்கன்னா சங்கு சின்னம் 1,399 வாக்குகளை இந்த இடத்திலே பெற்றுக்கின்றன.
பார்க்க போயிருக்க இலங்கையில் இருக்கக்கூடிய அனைத்து இடத்திலும் இப்ப தபால் மூல வாக்கெடுப்பில் வந்து ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கனுடைய என்பிபி கட்சி வந்து முன்னிலையில் இருக்கிறத வந்து பார்க்கக்கூடியமா இருக்கு. உறுதிப்படுத்தப்பட்ட முடிவுகள் கிடைக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அதை நான் உங்களுக்கு அறிய தருகின்றேன். நன்றி.